தமிழ் புத்தாண்டு 2025 ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம் மற்றும் பிரஸ்டா விமென்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரஸ்டா இன்னர் வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ், பவர்ட் பை பிரின்ஸ் ஜுவல்லரி. அக்ஷய திருதியை ஆஃபர். ஆச்சி மசாலா பானிபூரி கிட், பானிபூரி இப்போ வீட்லயும் செய்யலாம். மற்றும் ஆலயா இந்து டிவோஷனல் லேப். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. எனக்கு என்னுடைய கெலட் ஹை ஸ்கூலில் 7th எனக்கு மாஸ்டர். அதனால் எங்களுடைய நட்பு இன்றைக்கி நேரத்தில் ஒரு குரு சிஷியன் தான் நாங்கள். அவ்வளோதான், எங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஐயா தான் எங்களுக்கெல்லாம் வாத்தியாராக இருந்து கன்னி பருவத்தில் படத்துக்கு கிளம்பி போகிறச்ச மொத்த ஸ்கூலுக்குமே மத்தியானம் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷமாக விடை பெற்ற ஒரு மனிதர் அந்த காலத்தில். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது ஜோதிடத்திலே மிகப்பெரிய அறிவாளி, புகழ்பெற்றவர் செல்வி அவர்களை சந்திக்கிறோம். என்ன அப்படின்றால் 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 1, அதில் இருந்து 12 ராசி கட்டங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது, பொது பலன்கள், தனிப்பட்ட முறையில் பலன்கள் இருக்குது, தசாபுத்திகள் இருக்குது, இருந்தாலும் பொது பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை செல்வி அவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் செல்வி. வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த 12 ராசிக்கு இப்போ ஒவ்வொரு பிளானட்டும் 4 பிளானட் மாதிரி தான். இப்போ மேஜர் பிளானட் திருக்கணிதத்தின்படி சனியும் குருவும் ராகு கேதுவும் மாறும். ராகு கேது. இதுக்கும் வாக்கியத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. வாக்கியத்தில் சனி மட்டும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் வித்தியாசம். எப்பா, ஒரு வருஷம். பட் குரு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? குருவெல்லாம் நாட்கணக்கில் தான். எது அக்யூரேட்டாக இருக்கிறது, திருக்கணிதமா? அதாவது வாக்கியத்திலிருந்து திருத்தி கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம். சரி. ஸோ அந்த வாக்கியத்தில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி செய்து தான் பிளானட்ஸுடைய ஓட்டங்களெல்லாம் கால ஓட்டத்தில் கொண்டு திருத்தி கணிக்கப்பட்ட திருக்கணிதம் தான். இப்போ ஜோதிடத்தில் காலேஜிலேருந்து கிளாஸிலேருந்து எல்லா ஜோதிடர்களும் பின்பற்றுறது திருக்கணிதம். கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் மட்டும், அதில் தமிழ்நாட்டில் மட்டும் வாக்கியத்தை பின்பற்றுகிறார்கள். ஆக்சுவலாக காஞ்சி மடத்தில் இதே போல் இந்த பஞ்சாங்கத்துக்கு உண்டான பண்டிதர்களெல்லாம் வச்சு சரசு இது பண்ணுறச்ச அதில் திருக்கணிதம் தான் ஏற்றுக்கலான்னு காஞ்சி மகா பெரியவரே கொடுத்துருக்கு. இப்போ திருப்பதியிலையும் தேவஸ்தானத்திலையும் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் கொண்டு வர்றதுக்கு ஆமோதிக்கிறோம். ஒரு சில விஷயங்களில் எனக்கு திருக்கணிதம் ஒத்து வருது, சில விஷயங்களில் வாக்கியம் ஒத்து வருது. அதுதான் இந்த பொதுப்படையான விஷயங்கள், உலகத்துக்கு உண்டான விஷயங்களில் வாக்கியம் நிறைய பேருக்கு எனக்கும் நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அது கோயின்சிடென்ஸ் ஆகுது. அதில் கணக்குகள் தானே ஐயா. ஆக்சுவலாக இப்போ பிளானட் அவர்களுடைய இந்த இடத்துல இருக்கிறது இத்தனை நாட்கள் இருக்கும், இத்தனை நாட்கள் இல்லைன்றது தான் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் அது இன்றைக்கும் சிலர் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நார்த் ஆர்காடு பஞ்சாங்கெல்லாம், வாக்கிய பஞ்சாங்கெல்லாம் இன்றைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய பொதுமறையான விஷயங்கள் நிலநடுக்கங்களாக இருக்கட்டும்,
அப்படியே வந்து மழை இதுவாக இருக்கட்டும், கரெக்டாக இந்த நாளில் வந்து இது நடக்கும்ன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி கூட பிரமிப்பூட்டுற மாதிரி தான் அது வாக்கியத்தினுடைய அமைப்பு ஆற்காடு பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் சொன்ன விஷயங்கள் இந்த நாளில் இப்படி இருக்குதுன்னு வைரலாக வந்துன்னு தான் இருக்குது. அதனால் இதில் வந்து ஆக்சுவலாக இதில் பஞ்சாங்கத்துக்குன்னு இருக்கக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்கள்லாம் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி இதுக்கு அவங்க தான் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து பெரிய குழப்பங்கள் வந்து ஜோதிடர்களிடத்துலையும் இருக்குது, மக்கள்கிடத்துலையும் இருக்குது. நான் எப்போயுமே இந்த குழப்பமான இடத்துல போகிறதே கிடையாது. நன்றி நன்றி. இப்போ இந்த 12 கட்டங்களுக்கும் ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும் தசாபுத்திகள் மாறும்ல? கண்டிப்பாக கர்மா மாறும், தசாபுத்திகள் மாறும், மந்திரங்கள் மாறும், லக்னம் மாறும். லக்னம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே பண்ணும். கோச்சாரம் என்பதையா நான் எப்பவுமே சொல்கிறது தான், கோச்சாரத்தில் ஜோதிடர்களை திட்டினாலும் சரி திட்டாட்டியிலும் சரி 30%லேருந்து 40% வந்தாவே அவ்வளோதான் நம்ம பலன் அதுன்னு எடுத்துக்கணும். ஜனனகால ஜாதகத்தினுடைய பலனும் இப்போ ஜனன காலத்தில் உங்களுடைய இப்போ ராசி நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் அந்த ராசியில் இருந்தாலும் தனுசு ராசினாலும் உங்கள் லக்னம் மாறுபடும், உங்களோட நட்சத்திரம் வேறு இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு உண்டான தசா புத்திகள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யும். இப்போ கோச்சாரத்தில் ஜென்ரலாக நாங்கள் சொல்லக்கூடியது மக்களுக்கு ஒரு 30%லேருந்து 40% அவங்க சொல்லக்கூடிய பரிகாரம் பொதுவாக பலன்கள் அது கரெக்டாக உங்களுக்கு மேட்சிங் ஆனாவே அதுவே உங்களுக்கு அப்சல்யூட்டாக அந்த ஜோதிடர் உங்களுக்கு கரெக்டாக அவர் அந்த ஏரியாவை தொடராருன்னு தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து நீங்கள் 60% கூட நான் ஒத்துக்க மாட்டேன். 30 to 40% தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எவ்வளோ பெரிய ஜோதிடர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு. கோச்சாரத்தில் இப்போ குரு பயிற்சி சொல்கிறது, சனி பயிற்சி சொல்கிறது, ராகு கேது பயிற்சி சொல்கிறது, வருஷ பலன் சொல்கிறது, புத்தாண்டு பலன் சொல்கிறது எல்லாமே 30 to 40%க்கு மேலே நடந்தால் அது தெய்வ அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். புரியுது. அதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல் திங்கிங். நான் ஜோசியத்தில் வந்துங்க நான் ஒன்று தான் சொல்கிறது, யாராக இருந்தாலும் பெரிய ஜோதிடர்கள் பேர் வாங்கிறது இதெல்லாம் வாங்கிறது தாயார் வயிற்றுக்குள்ளே இருக்கிறச்ச வாங்கின ஆசீர்வாதம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோதிட அறிவு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதில் நான் பெரிய ஜோதிடன், நான் சக்கரவர்த்தி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கும் கணிதம் தப்பு வரும். எங்களுக்கும் சில டைமில் வாக்கு வந்து எங்களுக்கே அன்றைக்கி தசாபுத்தி சரியில்லை, அன்றைக்கி 6வது நட்சத்திரத்தினுடைய நாள் ஓடுது, 8வது நட்சத்திர நாள் ஓடுதுன்னா எங்களுக்கும் மாட்டிப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயந்தான். இதுக்கு பொது பலனில் நாங்கள் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 30%லேருந்து 40% தான் நீங்கள் நம்பிக்கை எடுத்துக்கணும். ஜாதகத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஜோசியர்கிட்ட உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். இல்லை எனக்கு முடியாதுன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பாருங்கள். மாதம் பார்க்குறவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னு தெரியாது, ஜோசியர் நல்லா இருக்கு. டெய்லி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அது இப்போ கார்ப்பரேட் ஜோசியர்லாம் வச்சுட்டாங்க. அதாவது கார்ப்பரேட்டாகவே பெரிய பெரிய நிர்வாகத்திற்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இல்லை 24 மணி நேரமும் ஜோசியர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 8 ஹவர்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஜோசியர் இருக்காங்க. ஜோதிடருக்கே கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறவங்கலாம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதை தான் நான் சொல்கிறது, நம்பிக்கை பேரில் வரக்கூடிய விஷயம். இது ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம திதி, அப்புறம் அஷ்டமி நவமி இந்த மாதிரி நாட்களில் பார்த்தா அவ்வளோவா அவங்களால கணிக்க முடியாதுங்கிறாங்க. அதாவதுங்க எப்பயுமே இல்லை ஜோதிடருடைய ஜென்ம நட்சத்திரம். ஆமாம், ஜோதிடத்தினுடைய ஜென்ம நட்சத்திரம் அதான் நான் தான் சொன்னேனுங்க இல்லையா, ஜோதிடத்துக்கு வந்து அஷ்டமி நவமி திதிக்கு வந்து நான் மாறுபடுவேன்யா. ஆனால் ஜோதிடருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அவங்களுக்கு குழப்பம் வரும். ஜென்ம திதி வேறு, ஜென்ம திதியிலையும் குழப்பம் வரும். அதெல்லாம் நான் ஒத்துப்பேன். இந்த அஷ்டமி நவமி ராகால யமகண்டம் இதுக்கெல்லாம் நான் வந்து மாறுபட்ட கருத்து எனக்கு. ஏன்னா ஓரைகள் நல்லா இருக்கிறச்ச இது அடிப்படும். நான் வந்து ராகாலத்திலே செவ்வாய்க்கிழமை 3 நாளெல்லாம் வந்து எடுத்து உட்காந்துப்பேன். ஏன்னா சுக்கிர ஓரை ஓடும், புத ஓரை ஓடும், சந்திர ஓரை ஓடும். இந்த ஓரைகள்லாம் வந்து ரொம்ப நல்லது பண்ணும். நிறைய பேர் வந்து இந்த ராகாலம் யமகண்டத்தை பார்த்து வேஸ்ட் பண்ணுறதோட என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளிலையுமே அவங்க எப்பயுமே டெய்லி வந்து எல்லா நாளிலையும் ஒரு நல்ல நேரம் இருக்கும். அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி
போயிடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி குட். அப்புறம் இது இந்த ராகுகால யமகண்டம் வந்து சொல்லுங்கய்யா. நம்ம ஆந்திரா வரைக்கும் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான்னு தெரியல. சவுத் இந்தியா வரைக்கும் தான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு ஆந்திரா தான் இதில் மெயின். ஆமாம், மெயின். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாள்லேயும் குளிகை வரும். எல்லா நாளும் குளிகை வரும். குளிகை. இந்த குளிகையில் ஆரம்பிக்கிறது எதுவுமே கெடாதுன்றது ஒரு சாஸ்திரம் இருக்குது. நம்ம மக்களுக்கு அந்த குளிகைன்னா இன்னுமே தெரிய மாட்டேன். குளிகையில் ஒன்று தான் பண்ணக்கூடாது. குளிகையில் எது பண்ணக்கூடாதுன்னா இறந்தவர்களுக்கு காரியங்கள் மட்டும்தான் அது குளிகையில் பண்ணக்கூடாது. ஏன்னா குளிகை கண்டிப்பாக வளரும். அதே போல் குளிகையில் கடன் வாங்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா வளர்ந்துடும். ஆனால் கடன் கொடுக்கலாம். அதாவது கடன் கொடுக்கறது வந்து அடைக்கலாம். கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடைச்சிரும் சீக்கிரம். இந்த குளிகை நேரம் வந்து நம்ம ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஆனால் நிறைய விஐபிஸு, நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, நிறைய பேர் வந்து குளிகை நேரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. குளிகை நேரத்தை டக்குன்னு வச்சுக்கின்னு அதிலே இருக்குது. கேலண்டரில் பார்த்தா எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு கையிலே வந்துடுச்சு. குளிகைன்னு கூகுளில் தட்டினா வந்துட போகுது. அந்த நேரத்தை வச்சுக்கின்னு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா அஷ்டமி நவமி திதி பார்க்குறது இல்லாமல் நம்பர் வேறு பார்க்குறது, நியூமராலஜி பார்க்குறது, 8ஆம் நாள் பார்க்குறது, 17ஆம் தேதி பார்க்குறது, 26ஆம் நாள் தேதி பார்க்குறது, இப்படி நிறைய வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. 2-3 நாள் கூட மிஞ்சாது, எதுவுமே மிஞ்சாது. அது இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவன் நல்லது ஒரு காரியம் ஆரம்பிக்கிறேன்னு 20 வருஷமாக தள்ளி போட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எப்பவுமே நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் தெய்வ பலத்தை நம்பி டக்குன்னு ஆரம்பிக்கிறவங்களாம் இன்றைக்கி பெரிய சக்ஸஸ் தான் ஆகுறாங்க. சும்மா வந்து நான் ஜோதிடர்கள்னு சொல்ல, ஜோதிடர்களை டெய்லி நம்பினா ஜோதிடர் ஓஹோன்னு இருப்பாங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விரைய தசைன்னு ஒன்று உண்டு. 12வது இடத்துக்கு உண்டான புத்திகள், அஷ்டமத்து புத்திகள், 6ஆம் இடத்துக்கு புத்திகள், இதெல்லாம் எந்த ஜாதகத்துலேயும் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா பெரிய ஆபத்து தானே வரும். உண்மை. அந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இது நல்லது. அதாவது சுக்கிர தசைன்னொடனே நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சூப்பர் தசைன்றாங்க. சுக்கிர தசையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க, காணாத போயிருக்கிறவங்களாம் இருக்காங்க. குட்டிச்சவர்ன்றான். அதே போல் புதன் தசை வந்து நிறைய பேருக்குங்க, புதன் தான் அவமானத்தை கொடுக்கறதுல கில்லேடியான தசை. யாரு? புதனா? புதன். நிறைய பேருக்கு புதன் தசையை பற்றி படிப்பு, புதன்னா வித்யாகாரன், புதன்னா படிப்பை கொடுப்பான், அப்படி கிடையாது. நம்ம வித்தைகளை கெடுக்கிறதுல புதன் தான் முக்கியமாக இருக்கும். அது புதனை பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். நிறைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஜாதகத்தில் புதனில் நிறைய பேர் வந்து சைக்காட்ரிக் எஃபெக்ட் ஆகி சைக்காலஜி டாக்டர்கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனது உண்டு. ஸ்கின்னில் பெரிய ப்ராப்ளம் ஆனது உண்டு. ஜாயின்ட் பெயின்ஸ்லேருந்து ஷோல்டர் பெயின்ஸ்லேருந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆனது உண்டு. நம்ம நாட்டில் சனினா கெட்டவன், சுக்கிரனா நல்லவன், இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க சாஃப்ட்வேரில் டெவலப் ஆனவங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா சனி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமாம், சனி தான் தூக்கி கொடுத்துருக்கும். இத்தனைக்கும் கடக லக்னமாக இருப்பாங்க, சிம்ம லக்னமாக இருப்பாங்க, பாதகத்தில் இருப்பாங்க. ஆனால் சனி திசையில் அமோகமாக இருப்பாங்க. நிறைய ஜோதிடத்தில் விதிமுறைகள் நிறைய மாறும். இது எப்படின்னா புக்கு படிச்சுட்டு மட்டும் பேச முடியாதுங்க. கடவுளுடைய சித்தம் ஒன்று உண்டு. அடுத்தது வந்து டெய்லி படிக்கணும். அதில் உங்கள் அளவுக்கு படிக்க முடியாது, கொஞ்சம் படிக்கணும். அதனால் டெய்லி கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும், யாராக இருந்தாலும், இங்கே வந்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜோதிடத்தை எல்லாரும் படிக்கலாம். தினத்தந்தி படிக்கிற மாதிரி தான். அதில் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆகிறது வந்து அவங்களோட ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஜோதிடம் வந்து எல்லாரும் கற்றுக்கலாம். அது வந்து பெரிய ஒரு சாதாரண இது. அதனால் அவங்க விஷயத்தை அவங்களே கொண்டு போயிடலாம். நிறைய ஜோசியர்கிட்ட நான் தான் சொல்கிறது,
நீ செல்வி மாதிரி ஆகணும்னு நீ நினைக்காத. ஃபஸ்ட்டு உன் ஜாதகத்தில் நீ எப்படி இருப்பேன்னு நீ பார்த்துக்கோ. அவங்க ஜாதகம் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே மற்றவங்கள பற்றி பேச. உண்மை. இப்போ எப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியும். ஐயாவுக்கு சினிமா ஃபீல்டில் நிறைய பேர் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவங்க ஒன்றுமே இல்லாத போயிடுறாங்க. சரி. ஒன்றுமே தெரியாதவங்க பெரிய ஆளாக எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சினிமாக்காக கூத்துப்பற்றையிலேருந்து எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு பண்ணவங்க எல்லாமே அந்த தசை புத்தி தான், அந்த நேரங்கள் தான். தாய் சுமக்கிறச்ச வாங்கின்னு வரக்கூடிய ஆசீர்வாதம் தான். அந்த தாயார் கர்ப்பப்பை ஆசீர்வாதம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டத்துக்கு மேலே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் 4 குழந்தை பெற்றுக்கிறார், 4 குழந்தையும் ஷைனா வருது இல்லை. இப்போ மோடிஜி கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. மோடிஜி மட்டும் நிற்கிறாரு. இப்போ ஸ்டாலின்ஜி இருக்கார். ஸ்டாலின்ஜி ஃபேமிலியிலே எவ்வளோ பேர் பிறந்தாங்க. அவருக்கு வந்து ஸ்டாலின்ஜி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்ரீஎம்மா வந்து உட்காரணுன்னு இருக்கு. அதனால் தாய் வாங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை முழுசாக நான் நம்புகிறேன். அதுதான் முக்கியமாக தாயார் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். அது கரு உருவாகக்கூடிய நேரத்திலிருந்து எல்லாமே நம்ம இன்றைக்கி கணக்கு கரு வெளியில் வந்து போடுறோம். ஆனால் உருவான நேரம்னு ஒன்று உண்டு. அதில் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும். ஆமாம். இப்போ இந்த ஜோசியம் பார்க்கும்போது ஏன் வெறும் கட்டத்தை பார்த்துட்டு தசா புத்தி பார்த்துட்டு அது எந்த நட்சத்திர பாதம் வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அப்படி ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஆனால் பஞ்சாங்கம்ங்கிறது திதி, நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இந்த 5ஐயும் பார்க்கணும்ல. 5ஐயும் சில பேர் பார்க்குறதே இல்லை, நிறைய பேர் பார்க்குறது இல்லை. அதாவதுங்க அந்த நாள் குறிக்கிறதுக்கு இது முக்கியம். இப்போது கல்யாணத்துக்கு ஒரு டேட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு முக்கியம். ஆக்சுவலாக வந்து இந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது அம்சத்தையும் லக்ன ராசி கட்டத்தையும் தசாபுத்திகளும் அந்த நட்சத்திரம் எந்தெந்த சாரத்தில் வாங்கியிருக்குதுன்னு பார்த்துட்டு பலன் சொல்கிறது ஜென்ரலாகவே போதும் எல்லாருமே. அதான். ஆமாம். அதே போல் அந்த ஜனன காலத்தில் அவருடைய திதி ரொம்ப முக்கியம். அவர் எந்த திதியில் பிறந்திருக்காது, வளர்ப்பிறையில் இருக்கா, அது சூனிய திதியா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதனுடைய வேலையை ஜென்ரலாக பார்க்குறது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கிறச்சவே இவங்களுடைய வீரியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ப்ராக்டிஸில் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் 12 கட்டம் 9 கிரகம் இதை பேஸ் பண்ணி இருந்தீங்கன்னு இருந்தாங்க. நீங்கள் ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் பார்க்குறச்ச பெருசாக உங்களுக்கு பெரிய ஒரு புலமை ஆகிடும். இது சாதாரண விஷயம். சங்கீத வித்வான் மாதிரி தான். சங்கீதத்தில் இளையராஜா கிட்ட போயிட்டு ஒரு இது சொல்கிற கூட ஒரு சாங் சொல்கிறதுக்குள்ள அந்த ஸ்வரத்தில் போடு, அந்த தாளத்தில் போடுன்னா அது கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான விஷயம். நாள் குறித்து கொடுக்கறதுக்கு, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொட்டில் போடுறதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு டேட்டு கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் பஞ்சாங்கத்தினுடைய அந்த 5ம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதே போல் கோயில் விஷயத்திற்கெல்லாம் பஞ்சாங்கங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம். அமாவாசை பிரதமையில் பிறந்தால் சுக்கிரன் சூன்யங்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அதாவதுங்க சூனியமானாலும் அவனுக்கு குரு பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அவன் ஓஹோன்னு தான் இருப்பான். இந்த சூனியம்ன்றது இப்போ தான் கொஞ்ச நாளாக எல்லாமே முடக்கு சூரியன் புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 வருஷமாக தான் தெரியுது. இதெல்லாம் இப்போ தான் வந்தது, லேட்டஸ்ட். ஆமாம், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இது. நான் என்ன கேட்குறேங்கய்யா, வேதேம்மாங்க வேத. ஆமாம், வேதேவா வருது. நான் என்ன சொல்கிறேனையா, ஒரு ஜாதகம் இருக்குது உங்களுக்கு, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஆரம்பிரப்பன் சார் ஐயா கிட்டே இருந்தேன் ரொம்ப வருஷமாக. யார்? ஆரம்பிரப்பன் ஐயா, நம்ம பழைய தெரியும், இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நான் கூட்டின்னு வந்தேன். அவர் வந்து நம்பர் 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் அவருடைய வீடு. அவரோட வீட்டுக்கு கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், சனி தசை வரைக்கும் அவர் சாதாரண புதுக்கோட்டையில் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தார். ஆனால் எம்ஜிஆரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சத்யா மூவிஸில் எல்லா கண்ட்ரோலும் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்கினார். எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நடிக்க வரும், ஃபைனான்ஸ்லேருந்து, அதாவது ஆரம்பிரப்பன் கிட்ட போய் தான் பணம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு இருந்தது. சனி தசை வரைக்கும் அவருது, சனி தசை வரைக்கும் அவர் ஜாதகம்
அவர் வீட்டுக்கு வராத தலைவர்களே கிடையாது, வராத நடிகர்களே கிடையாது. அதே சனி தசை முடியுது, அவருக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது. 9 திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட்டில் 17 வருஷம் அவர் காணாத போகிறார். அவர் சீன்லேயே கிடையாது. அவர் இருந்த திருமலை பிள்ளை ஸ்ட்ரீட் வீடு உமன்ஸ் லாட்ஜ் ஆகுது, உமன்ஸ் பசங்க தங்குறக்கூடிய ஹாஸ்டல் ஆகுது. அவர் சத்யா மூவிஸ்க்கு போகிறார் புதன் தசையில். அந்த 17 வருஷம் அந்த தசை முடிகிற வரைக்கும் அந்த மன்னருக்கு நிகராக வாழ்ந்த வீட்டுக்குள்ளே அவரால் வர முடியல. திருப்பி 17 வருஷம் முடிஞ்சு, அவர் 95 வயசில் தான் இறந்தார். 17 வருஷம் முடிஞ்சு திருப்பி கேது திசையில் இதே வீட்டுக்கு வரார். திருப்பி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வரார். அந்த 17 வருஷம் அந்த தசை வந்து அவர் உலகத்தில் இருந்தாலும் லைம் லைட்டுக்கு வராத பண்ணுச்சு. ஆமாம், முடக்கிடுச்சு. இதுதான் முடக்கம். ஆச்சரியம், ஆச்சரியம். புரியுதுங்களா? திருப்பி அவர் வராரு, எவ்வளோ வயசு ஆகிருக்குன்னு கணக்கு பாருங்கள். கேது தசையில் அவர் வீட்டுக்கு அத்தனை தலைவர்களும் உள்ளே போகிறாங்க. இப்போ இருக்கிற மாண்புமிகு சிஎம்மாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் திருப்பி போகிறாங்க. ரஜினியாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணி அதே இடத்துல அவர் உலகத்தில் விட்டு மறைஞ்ச பிறகு அதே செல்வாக்கோட அதே இதோட அவர் கடைசி காலம் வரைக்கும் போகுது. ஸோ உயிர் வருது நட்சத்திரத்துக்கு. அந்த 17 வருஷம் இதுதான், இவ்வளோ தான். அந்த எந்த திசை நம்மளை முடக்குன்றது பார்க்குறது தான் ஜோதிடம். அது முடக்கும். அந்த சமயத்தில் பதுங்கிறது தான் ஒரே வழி. ஆமாம், அந்த சமயத்தில் ஜெயிக்கணும்னா முடியாது. நிறைய ப்ரொடியூசர்கள் பார்த்துருக்கேன், ஒரு 10-15 வருஷம் பேசாமல் வீட்லேயே இருந்துருவாங்க. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க தன்னை பற்றி, எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அவங்க பேரில் நீங்கள் நம்பிவங்களாம் தெரியாது ஐயா. சிலருக்கெல்லாம் ஒரு பைசா சொத்து, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாத கூட எல்லாத்தையும் குடும்பத்தில் மாற்றிடுவாங்க. அவங்க அப்படியே ஒன்றுமே கிடையாது, ஏதாவது இருந்தால் நில்லு தான். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கூட 0 தான் இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டு கூட வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்க பேரில் தான் வச்சுப்பாங்க. இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஜோதிடத்தில் வந்து பேசிக்கினே இருக்கலாம், இதில் வந்து பெரிய விஷயமே கிடையாது. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். ஆனால் யாராக இருந்தாலும், செல்வியாக இருந்தாலும் ஜோதிடத்தில் மாணவனாக தான் டெய்லி இருக்க முடியும். ஆமாம், டெய்லி மாணவன் தான். அதில் வந்து இது கடல், இது வந்து ஓஷன். முன்னுரையாக நிறைய விஷயங்களை ஆலோசினோம், அதாவது மேலிருந்த வாரியாக. இப்பொழுது 12 ராசி கட்டங்களும் எப்படி இருக்கிறது இந்த பயிற்சிகள்னு பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி. அதாவது விஸ்வாவசு, இதுதான் புத்தாண்டுடைய வருஷம். 60 வருடம். 60 வருடத்தில் இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த விஸ்வாவசு ஆரம்பிக்கிறது 14ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி தான் இதனுடைய ரொம்ப விசேஷமாக ஜோதிடத்தில் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை 1 ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். அதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து 39வது வருஷம். இது 60 வருஷத்தில் விஸ்வாவசு 39, விஸ்வாவசு முடிஞ்ச பிறகு பிரபவ அடுத்த வருஷம் வரக்கூடிய புத்தாண்டு வந்து 40வது வருடம். அதாவது 60 வருடத்தில் 40. இப்போ வந்து முடிய போத வருடம் எதுனா தமிழ் வருடத்தில் குரோதி. இந்த குரோதி தான் முடியும். 14ஆம் தேதி இரவு வரைக்கும் குரோதி இருந்து இரவுக்கு மேலே தான் இந்த விஸ்வாவசு பிறக்கின்றது தமிழ் வருஷமே. அதனால் 14ஆம் தேதி காலையிலே நம்ம கும்பிட்டாலும் இந்த பிறக்கக்கூடியது வந்து இரவு தான். இந்த விஸ்வாவசுவில் மொத்தம் வந்து 12 ராசிகளுக்கு தான் நம்ம வந்து எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ் வருஷத்தில் சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடியது தான் தமிழ் வருட பிறப்பாக நம்ம பார்க்குறோம். சித்திரை 1 என்றைக்கு ஆரம்பிக்குதோ அது தமிழ் வருடத்தினுடைய முக்கியமான நாள். அதுலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசின்னு அப்படியே வந்து பங்குனியோடு முடியக்கூடியது தமிழ் வருடம். இந்த தமிழ் வருடத்தில் இந்த விஸ்வாவசு
மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷத்துக்கு வரக்கூடியதுனால 7.5 சனியில் ஏற்கனவே இருக்கீங்க. ஆரம்பத்துலேருந்து அனுமனை பிடிச்சிக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கே போகிறீங்களோ வீடு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிங்க. அவரோட பிடிச்சிக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்களே குழப்புவீங்க. எக்ஸசைஸ் தான் நான் சொல்கிறது. என்னுடைய ரிசர்ச்சில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி யாருக்கு இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு 1 மணி நேரம் ஒதுக்குறவங்களுக்கு சனியால் கெடுபலன்கள் வராது. சரி, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சுபகாரியம்லாம் நடக்கும். மேஷராசிக்காரங்க இருக்கிற வீட்டிலே நல்லது நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். வெளியிடத்துக்கு, வெளியூருக்கு, வெளி ஆளுங்களுக்காகவே உழைத்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள். லாபம் ஏற்படும். லாபம் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா என்னன்னா தொழில் நல்லா வரும். தொழில் வரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா குருவுடைய அமைப்பும் பார்க்கணும், ராகு கேதுவுடைய அமைப்பையும் பார்க்கணும், சனியுடைய அமைப்பையும் பார்த்து தான் ஒரு பலன் சொல்லும். அதே போல் உங்களுக்கு நல்லது பார்த்திங்கன்னா தைரியம் வரும். மேஷராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 10-12 வருஷம் நிம்மதியாலாம் தூங்கியிருக்கவே முடியாது. ஆனால் இந்த புத்தாண்டிலிருந்து ஈவன்தோ 7.5 சனிலேருந்து எது நடந்தாலும் தூக்கம் எனக்கு முக்கியம், தேக ஆரோக்கியம் எனக்கு முக்கியம், அற்புதமாக பண்ணுவாங்க. அதே போல் தொழில் மாற்றம் நடக்கலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. தொழில் ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்கனே, இதுலேருந்து ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணமே, இதே போல் அடிமை தொழிலாகவே இருக்க, காலையில் போய் ராத்திரி வரைக்கும் யாருக்கோ கஷ்டப்படுறேனே, நான் தனியாக தொழில் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தைரியமாக பண்ணுவாங்க. 7.5 சனியிலே பண்ண சொல்கிறாரு செல்வி. நீங்கள் யோசிக்கலாம், இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணலன்னா அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும், சரியாக வராது. அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷம் தைரியமாக இறங்கி அடிங்கன்றது. குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது, உங்கள் ராசியுடைய 7ஆம் இடம். ஸோ துணை அல்லது துணைவியால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. உங்களை போட்டு எல்லா லெவல்லையும் டென்ஷனாக இருந்த அமைப்பெல்லாம் மாறிடும். அதே போல் பெரிய அனுகூலம் கிடைக்கிறது. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தீரும். ரொம்ப நாளாக லேண்டில் ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க, எவனாவது எந்துன்னு ஒரு கேஸ் போட்டிருப்பான், அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும். சொத்துக்கள் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் வளர்ப்பு பிராணிகள் ரொம்ப நாளாக வளர்க்கலாம்னு நினைப்பீங்க. கால்நடை ஜீவராசிகள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. சிலர் பசுமாடுகளெல்லாம் வாங்கி வளர்க்கக்கூடிய அனுகூலமெல்லாம் ஏற்படும். ஸோ மேஷத்துக்கு தேக ஆரோக்கியம்தான் ரொம்ப பிரச்சனை. அந்த தேக ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷம் இந்த வருஷம் விஸ்வாவசுல கண்டிப்பாக பெரிய அனுகூலம் ஏற்படும். இந்த வாட்டி கல்யாணம்லாம் பண்ணாமல், இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணுன்னா 60வது கல்யாணம் தான் பண்ணணும். எனவே நல்ல நாள். குரு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வருஷம். இந்த சமயத்தில் திருமணத்தெல்லாம் தள்ளி போடாதீங்க. திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் டக்குன்னு இன்னொரு திருமணம்லாம் செய்யுங்க. இல்லை எனக்கு அந்த திருமணத்திலே பிரச்சனை ஆச்சு, இதெல்லாம் யோசிக்காதீங்க. குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை இருந்தாலும் சமாதானமாக பேசிடுங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த வருடம். இது ரிஷபராசி. அடுத்தது ரிஷபத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயத்திலே அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த வருஷம் தமிழ் வருஷமே கிடையாது. அடுத்த 2.5 வருஷத்துக்குமே யோகியம் ஓகோன்னு இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா சனி 11ல் வரும். சனி 11ல் வர்றது சுக்கிரனுக்கு சனி 11. சுக்கிரன் தான் உங்கள் அதிபதி. அதனால் பள்ளி கொண்ட பெருமாள், எந்த ஊரில் பள்ளி கொண்ட பெருமாள் இருந்தாலும் பிடிச்சிக்கணும். என்ன ரொம்ப நல்லது இவங்களுக்கு நடக்கும்னா, ரிஷபத்துக்கு ரொம்ப நாளாக உடம்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அது ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுக்கும். 5 வருஷம் 7 வருஷமெல்லாம் மாத்திரை எடுத்திருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஆயுர்வேதிக்கு போவாங்க, ஹோமியோ போவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன ஆகும்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் இன்சூரன்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுருங்க. ஒரு டே கேர் சர்ஜரி, 1 நாள் சர்ஜரி, 2 நாள் சர்ஜரி இருந்து சந்தோஷமாக முடிச்சுட்டு சின்ன பையனை மாதிரி ராஜேஷ் சாரை மாதிரி மாறி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஏன்னா
ரிஷபத்துக்கு இத்தினி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆமாம். இந்த நோயுடைய தாக்கத்திலே பயம் இருக்கும். அது வந்து எப்படி பண்ணும், நம்ம எங்கேயாவது ஒரு ட்ரெயினில் போகிறச்ச கூட ஒரு மாதிரி அசிடிட்டி பிரச்சனை வந்தால் கூட ஐயோ நம்ம செத்துருவோமான்னு பயம்லாம் வரும். அதெல்லாம் தீர்த்துருங்க. நல்ல நாள் நல்ல நேரம், தொழில் தான் நல்லா வரும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு தொழில் வரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம். அடுத்தது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு வராது. அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்த வார்த்தை விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே சமயம் குரு பார்வை இல்லைனாலும் 2இல் இருக்கக்கூடிய குரு தனம் வாக்கு குடும்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அனுகூலம், தொழில் ஏற்றம் கிடைக்கும். இந்த வாட்டி தொழில் ரிஷபம் செட் பண்ணலன்னா ரிஷபம் தான் ஏதோ தப்பு பண்ணுதுன்னு அர்த்தம். கிரகம் பண்ணாது. கிரகம் நல்லது தான் பண்ணும். மரண பயம் நீங்கும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் தீர்வது அனுகூலத்தை தரும். வாகன அமைப்பு ரிஷபத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க மனசுக்கு பிடிச்ச வாகனம்லாம் கிடைக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளசன்ட் இருக்கும். ஏன்னா சார், ஒரு வண்டி நமக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, அது 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், சில ரிஷபராசிக்காரங்கள்லாம் அதிகமான ஃப்ளைட் ட்ராவல் பண்ணக்கூடியதுனால அவங்க வந்து ஏதாவது அந்த மைலேஜ் போடக்கூடியது, அந்த ஏர்லைன்ஸ் கூட டைப் வச்சுருக்கிற கார்டு வச்சுக்கிறது, ஏன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அது போலெல்லாம் பண்ணக்கூடியது ரிஷபத்துக்கு ஏற்படும். பெரிய தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அரசியலில் இருக்கிறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்க பயப்படவே கூடாது. உங்களுக்கு பெரிய செல்வாக்கு உயர்ந்துக்கினே தான் போகும், டவுன் ஆகாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு, உங்களுடைய அமைப்புக்கு 9க்கும் 10க்குரிய சனி 11ஆம் இடத்துலேயே அடுத்த 2.5 வருஷத்துக்கு இருக்காது. அது வந்து உங்களுக்கு பலம். கண்டிப்பாக ரிஷபத்துக்கு நான் சொல்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஏதாவது சரியாக இல்லாமல் நல்ல நேரத்தில் சிற்றின்ப நாட்டத்தையோ கூடா சகவாசத்தையோ வச்சுட்டு நீங்கள் கெட்டுட்டு கிரகத்தை திட்டினீங்கன்னா அதுக்கு ஜோதிடர்கள் நாங்கள் பொறுப்பு இல்லை. இந்த டைம் மாதிரி உங்களுக்கு நல்ல டைம் வரணும்னா 27.5 ஆண்டுகள் வரணும். யோசிச்சுக்கிங்க. இந்த டைம் செட்டில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 27.5 வருஷத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. அவ்வளோ அற்புதமான காலகட்டம். இப்போ மிதுனம். அடுத்தது மிதுனம். மிதுனத்துக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இடம் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், வீடு மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழில் மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும், வியாபாரம், படிப்பு. சின்ன பசங்களுக்கெல்லாம் படிப்பில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கலன்னுவீங்க, இது படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுவீங்க, ஸ்கூல் கட் அடிப்பீங்க, காலேஜ் கட் அடிப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு இது பிடிக்குது, இதில் மாற்றி விடுங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் செய்வாங்க. அனுகூலம் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க பிள்ளைகளுடைய அனுகூலம் பெரிய ஏற்றத்தை பெறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் மட்டும் இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு படிப்பு கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டுட்டு டக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. கல்யாண அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குறை ஒன்று மிதுனத்துக்கு கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். கண்டிப்பாக தெய்வமாக இருக்கும். நிறைய ஆன்மீகம், கோயில் குளமே பார்க்காதவங்க, சாமி வேஸ்ட்டு, பூதம் வேஸ்ட்டு, சாமியெல்லாம் கும்பிடாதீங்கன்னு சொல்லி இந்த மிதுன ராசிக்காரங்களாம் ஆன்மீக பாதையில் மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து ஏற்படும். அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் மட்டும் கண்டிப்பாக திடீர்னு யாராவது நல்லா போயின்னு இருப்பீங்க, அதை விட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடு, அதில் போடு, இந்த கிரிப்டோ கரன்சியில் போடுன்னுவாங்க. நம்பாதீங்க. ஆன்லைன் ரம்மி விளையாடினா நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னுவான். அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. சிற்றின்ப நாட்டத்தினால பேரின்பத்தை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்டிப்பாக மிதுனத்துக்கு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல் மிதுனத்துக்கு கண்டிப்பாக நான் சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான், தேக ஆரோக்கியத்தில் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். இது குரு பயிற்சியிலையும் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதகாதிபதி ஜென்மத்தில் வராரு. அதனால் ஹெல்த்தை தான் அவர் தொந்தரவு பண்ணுவார், மற்ற எதையுமே பண்ண மாட்டார்.
மற்றதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். ஆர்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கணும். இன்றைக்கி பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னா ஒரு நாள் கண்டிப்பாக ராஜேஷ் சாரும் செல்வி சாரும் சொன்னது நடந்ததுன்னு வந்து எங்களை திட்டக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹெல்த்து ஒரு சித்திரவதை பண்ணும். மற்றபடி குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியினால் பெரிய அனுகூலம், மனைவிக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். மனைவியாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் கணவனுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். ஆப்போசிட் விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த விஸ்வாவசு புத்தாண்டில் ஏற்படக்கூடிய ராசியில் மிதுனம். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். மிதுனம் ராசிக்காரர்கள் ராகவேந்தர் போன்ற குரு வழிபாடு உங்களுக்கு இந்த புத்தாண்டில் நல்லது. அடுத்தது வந்து கடகம். கடகம் வந்து நம்ம குரு இது அங்கே உச்சம் விடுறாரு. ஆமாம். கடக ராசிக்காரங்களுக்கு திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வர்றது இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லது. கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், கடன் அடையும், தைரியம் வரும், அஷ்டம சனி விலகுது, திமிர் வந்துடும். கடகம் ஏற்கனவே ரொம்ப கொஞ்சம் ஐப்பர், எது வேணுமா தைரியமாக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு சொல்லவே வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடந்த 5 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டுரும். அதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ஆகிடும், நம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாளாக இவங்கள மேலே எல்லாருமே சொல்லுவாங்க எதுக்குமே வேஸ்ட்டு, யூஸ் ஆகலைன்னு. அதெல்லாம் கிடையாது. இனி நீங்கள் தான் நல்ல யூஸ் ஆவீங்க. அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்தது மன அழுத்தம் போகும். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. சந்திரன் ஆட்சினால் அதில் வளர்ப்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இருக்குது. அந்த சந்திரனால் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு டைலமா இருக்கும். ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, மறுநாள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் மாறிடும். இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த விஸ்வாவசு மட்டும் இல்லை, சனி 9லேருந்து உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார். முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் தைரியமாக இறங்கக்கூடிய ராசி கடகம். அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படும். அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தனிப்பட்ட செல்வாக்காக இருக்கட்டும், படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்க தான் ரொம்ப டைலமாவில் இருப்பாங்க. இந்த படிப்பு படிக்க போகிறேன், அந்த படிப்பு படிக்க போகிறேன், நீட் எழுத போகிறேன், அதை பண்ண போகிறேன். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஏன்னா ஏதாவது சொன்னால் ரூமில் டம்முன்னு கதவை சாத்திக்கின்னு வரவே மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். ஐயோ உள்ளே இருக்கிறா குழந்தை, உள்ளே இருக்குதா, குழந்தை ஏதாவது பண்ணிட்டானான்னு. ஏன்னா ஜன்னல் கூட இருக்காது, ரூமை மூட்டிப்பானுங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. அதுபோல் மற்றவங்கள தொந்தரவு கொடுக்கறதுல ரொம்ப கில்லேடியான ராசிக்காரங்க. அதனால தான் இந்த கடகத்துக்கு வந்து இந்த டைம் நீங்கள் தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய அற்புதமான நேரம். டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. ப்ரமோஷன் தடை போயிடும், உத்தியோக தடை போயிடும், தொழில் தடை போயிடும், வியாபார தடை போயிடும். ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக தேகாரக்கியத்தில் பிரச்சனையாக இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அதிகமாக பாஸ்போர்ட்டு, விசா, ஃபாரின் விசாலாம் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பணத்தட்டுப்பாடு தீரும். அதே சமயம் கடகம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கும்பிட கடகத்துக்கு இந்த தமிழ் வருடம் பெரிய மாற்றத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக வீடு, நலம், வாசல், முதலீடுகள், நலத்தில் மண்ணிலெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தா கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல் தைரியமாக தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. அஷ்டமியில் ஆரம்பித்தா கூட நீங்கள் நல்லா வருவீங்க. அஷ்டமியில் ஆரம்பித்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அது கடகராசி தானே அவர். அதான் புனர்பூசம். அதாவது அஷ்டமியில் ஆரம்பித்தா கூட ஓஹோன்னு வரக்கூடிய நேரம் அந்த அளவுக்கு. ஆமாம், எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. அந்த டைமில் ஏன் வேஸ்ட் பண்ணு. அப்புறம் வந்து சிம்ம ராசி. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், 8ல் சனி என்று சொல்வார்கள். சனி 8ல் இருந்தாலும் 6க்கும் 7க்குரியவன் 8ல் இருக்கிறான்ன்றதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 8ல் இருக்கான்னா இப்போ நகர்ந்ததுனால. ஆமாம், நகர்றதுனால. ஆனால் 8ல் வர்றது அவன் பாதகத்தில் உண்டானவன், நான் கெட்டவன் தான். கெட்டவன் கெட்டுட்டா ராஜயோகத்தை தான் கொடுப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா 8ல் சனி 8ல் சனின்னு நீங்களே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா
ஒன்றும் வேலைக்காகாது. ஆனால் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும், நடக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அதுதான் ரிசர்ச்சு. வழுக்கலான இடங்கள், படிக்கட்டு, பாத்ரூமு, இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும். மற்றபடி டெவலப்மெண்ட்டு அனுகூலமாக வரும். ஒரே ஒரு விஷயந்தான் பார்த்துக்கணும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் இல்லது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இல்லைன்னா ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப அனுகூலத்தை தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பெற்றோர் பெரியோர் பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி உங்களை வழி நடத்துவார்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் இல்லை, ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்தது, பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பாதிப்பு இருந்தது, பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், பிள்ளை டிப்ரெஷனாக இருக்கான், அதெல்லாம் மாறிடும். சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு அமோகத்தின் ஒரு அமோகம் கண்டிப்பாக ஏற்படும். அதுதான் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரங்க பிள்ளைங்களோட ஏதாவது சண்டை போட்டிருந்தாலும் உங்கள் குழந்தைய நீங்கள் தான் அரவணைச்சிக்கணும், உங்கள் குழந்தைய நீங்கள் தான் தாங்கி பிடிக்கணும். ஏன்னா உங்கள் நேரத்தில் அவர் நல்லா வருவார். அந்த நேரனால் உங்கள் வீட்டில் நிறைய நல்லது நடக்கும், புது வரவுகள் வரும். அதே போல் திருமணத்தடை, அதாவது ஜென்மத்தில் கேது இருந்தும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருந்தும் திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் கெட்டி மேலும் டக்கு டக்குன்னு நடக்கும். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியுடைய பாதிப்பு இருந்து, மனைவியாக இருந்தால் கணவனுடைய பாதிப்பு இருந்து அதை நிவர்த்தி ஏற்படுத்துறது மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி, எனவே அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் நான் சொன்னது தான், ரஜினி ஸ்டைலில் நடக்கிறது, படிக்கட்டில் இறங்கி போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலன்னா தப்பு வந்துடும். வாகனத்தில் தான் ரொம்ப கவனமாக போடணும். நான் இவர் வடிவேலு மாதிரி பஸ்ஸில் நின்றுக்கினே போவேன், காரில் சீட்டு பெல்ட் போடாமல் போவேன். இதெல்லாம் பண்ணால் அதுக்குண்டான விலை கொடுக்க வேண்டியது வரும். ஏனென்றால் ஜென்மத்தில் கேது வராரு. அதனால் ஜென்மத்தில் வரக்கூடிய கேது தலையை தான் நோண்டுவார். என்னது தலையை எங்காவது அடிக்க விட பார்ப்பார். அதனால் நம்ம பெல்ட்டு நம்ம அஜாக்கிரதையால் தான் அடிக்க விட பார்ப்பார், எதிரிகளால் கிடையாது. அஜாக்கிரதை வராமல் பார்த்துக்கிறதுக்கு சிம்மத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இந்த சீட் பெல்ட்டு, வண்டியில் போகிறச்சு ஹெல்மெட்டு போட்டுக்கிறது, சிக்னலை மீறாமல் இருக்கிறது, அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி அற்புதமான அமைப்பு இருக்கணும். அதே போல் உங்களுக்கு குரு பயிற்சி பற்றி பேசுகிறச்ச சொல்கிறேன், 11ஆம் இடத்தில் குரு வரார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒரு கிரகம் நல்லது பண்ணாலும் அந்த வருஷம் நல்லது பண்ணுறதுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். எனவே கோளர் பதிகத்தை அதிகமாக கேட்டாலே ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் போய்டும். சரி சரி. அப்புறம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே சூரியன் அதாவது ரிஷபத்திலிருந்து மாறுறதுக்குள்ளே தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்களே இறங்கி போய் சால்வ் பண்ணிடணும். இல்லை நான் செட்டில் நான் இப்படி நான் கொஞ்சம் அப்பா டக்கரு இதெல்லாம் இருந்தால் தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கூட இருக்கிறவங்கனால தொந்தரவு ஏற்படும். அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலக போகிறாரு, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 7ல் இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் அருமையாக சமாளிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் முந்திக்குங்க, அது முந்திக்கினீங்கன்னா நல்லா வரும். 10ஆம் இடத்தில் குரு வராரு. 10ல் வரக்கூடிய குரு தொழில் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே சமயம் அவர் 4க்கும் 7க்குரியவர் 10ஆம் இடத்தில் வர்றதுனால கேந்திராதிபதி தோஷமானாலும் அந்த தோஷத்துக்கு நீங்கள் ஆட்படாமல் இருக்கணும். அதனால் தொழில் நிமித்தமாக ஏதாவது முடிவுகள் எடுத்தால் குடும்பத்தாருடன் நல்ல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். கன்னியாராசிக்காரங்க அதே போல் தொழிலில் அலட்சியம் காட்டுறது, கூட இருக்கிறவங்கள திட்டுறது, கூட இருக்கிறவங்கள கத்துறது, இது மட்டும் பண்ணவே கூடாது. கன்னியாராசிக்காரங்க திருப்பதி திருமலையில் ஒரு நாள் தங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏற்படும். எப்பொழுதுமே கன்னிக்கு ஏதாவது பிரச்சனைன்னா திருப்பதி திருமலையில் போயிட்டு ஒரு இரவை தங்கிட்டு பெருமாளை தரிசிக்கிறீங்களோ இல்லையோ, திருப்பதி திருமலையில் ஒரு நாள் இருந்துட்டு வந்தாவே
டக்குன்னு லக்கு வந்துடும், அனுகூலம் ஏற்படும், எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் ஏற்படும். அதே போல் இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். 10ல் வரக்கூடிய குரு சுபகாரியத்தை நடத்தி காட்டுவார். ஏன் சுபகாரியத்தை நடத்துவார் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 10ல் வந்த குரு கன்னியா ராசியுடைய 2ஆம் இடமான துலாத்தை குரு பார்ப்பதனால் தனம், குடும்பம், வாக்கு, மனவரவு, சந்தோஷம், அனுகூலமெல்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்களை அதிகமாக செட்டில் செய்வது, புது கடன்கள் இருப்பது, சத்துருக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது, எதிரிகளுடன் இருந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவதற்கெல்லாம் ராகு உதவி செய்வார். எனவே முன்னாடி முந்தக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். பிறகு பார்த்து கொள்ளலாம் அன்னு தள்ளி கொண்டு போகக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பாதிப்படைவார்கள். எனவே டக்குன்னு இறங்கி அடிக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய வெற்றியை இந்த புத்தாண்டில் பெறுவார்கள். ஓ, கன்னியாராசிக்காரங்கன்னா அப்படி இருப்பாங்களா? ஆமாம், டக்குன்னு இறங்கிடணும், யோசிச்சுக்கினே இருப்பாங்க. இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, நம்ம ஏன் போய் பேசணும், நம்ம பேசினா என்ன இருக்குது, அவங்க இப்படி ஆகும் அப்படி ஆகும். மன உலகத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், எப்பயுமே யோசிச்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, அப்போ துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்களுக்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் ராகு வரார் என்பதை இந்த வருஷத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். துலா ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் பட்டீஸ்வரம் துர்கை, எந்த துர்கையாவது போகலாம், நான் பட்டீஸ்வரம் என்றது பிரபலமான துர்கை என்றதுனால சொல்கிறேன். துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காலம் வரக்கூடிய வருடம் தமிழ் புத்தாண்டு. எல்லாமே டக்குன்னு நடக்கும். திருமணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் நடக்கும், வண்டி வாகனம் நடக்கும், தொழில் நடக்கும், வியாபாரம் நடக்கும். தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பு தடையாயிடுச்சு, விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகும். அரசியலில் முகவரியே இல்லாத போனவங்க, அரசியலில் காணாத போனவங்க. துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. சினிமா துறையில், மீடியா துறையில், விஷுவல் கம்யூனிகேஷனில், பப்ளிக் லைஃப்பில் இருந்து காணாத போன துளாராசிக்காரங்கள்லாம் டக்குன்னு பெரிய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரக்கூடிய உங்களுடைய தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தைரியமாக அனுகூலம். துளாராசி பெண்கள் தான் அதிகமான ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடியவர்கள். இந்த வருஷத்தில் டக்குன்னு நல்லது நடக்கும், ஏற்றங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் துளாராசிக்காரர்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியம். அதே போல் பூர்வீகத்தில் வீடு இடித்து ஏதாவது கட்டணுன்னா டக்குன்னு பண்ணிடணும், யோசிக்கவே கூடாது. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கண்டிப்பாக அதிலேருந்து பாதிப்பிலிருந்து வெளியில் வந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சுக்கக்கூடாது, தைரியம் ஏற்படும். 6ல் சனி வரார், 6ஆம் இடத்தில் சனி வராரு. 6ல் சனி என்றாலே எல்லா விஷயத்திலும் ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறமா வருவார். எதிரிகள்லாம் 2.5 வருஷத்தில் எதிரிகள், கடன், தேக ஆரோக்கியத்தை நிம்மதியாகிடுவீங்க. ரொம்ப நாளாக முதுகு தண்டுவடம், கால் முட்டி வலின்னு ஏதாவது இருக்கும், டக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு தெம்பாயிடுவீங்க. இளமை திரும்புதேன்னு கமலஹாசனை மாதிரி பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசி துலா ராசி. இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல காரியமெல்லாம் டக்குன்னு இந்த விஸ்வாவசூலே முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா அனுகூலம் ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி யாருன்னா துலா ராசிக்கார். துலா ராசி தான். அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இவங்களுக்கு பெரிய அனுகூலம் சார். சனி 6, அடுத்தது 11 கேது, 5 மட்டும்தான் ராகு. ஆனால் 9 குரு வர, 9ஆம் இடத்துல குரு வந்து ராசிநாதனை பார்க்குறார். அப்போது எல்லாத்துலேயும் அனுகூலம் டக்குன்னு ஏற்பட்டுரும். இந்த சமயத்தில் சனியும் ஹெல்ப் பண்ணுவார், குருவும் ஹெல்ப் பண்ணுவார். சனியும் குருவும் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் நடக்கும். 12 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய விஷயம். அதனால் இந்த டைமில் ஏதாவது இவங்க பண்ணலன்னா அது இவங்க மேலே மிஸ்டேக். அடுத்தது விருச்சகம். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். விருச்சகத்துக்கு இந்த வருஷம் தேகாரோக்கிய செல்வி என்னடா எடுத்தோன்னே இப்படி சொல்கிறாருன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட, இதயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கோளாறில் இருக்கக்கூடிய விருச்சகம் கவனம். விருச்சகம்னாவே சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சமானதான் விருச்சகத்தில் வர முடியும்.
அதனால் எப்பயுமே டைலமா இருக்கும், எப்பயுமே ஒரு மாதிரி மன அலப்பாயும். மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் விருச்சிகம் வரும். இல்லை ரொம்ப கோபமாக கொட்டி போடுவாங்களே, கோபம் வரும், அழுவாங்க, ஆக்ரோஷப்படுவாங்க, இல்லைன்னா அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வருத்தப்பட்டுப்பாங்க, டக்குன்னு தப்பான முடிவு எடுப்பாங்க. இது போல் வரக்கூடிய ராசியில் விருச்சிகம் வரும். அதனால தான் அவங்களுக்கு எப்பயுமே மெடிடேஷன் கற்றுக்கணும். மெடிடேஷன் தான் அவங்கள காப்பாற்றும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகம். ஏன்னா அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அது. அதனால் அந்த தைரியம் நல்ல விதத்துக்கு போனால் ரொம்ப அனுகூலம் ஏற்படும். இது அனுஷ நட்சத்திரம் இருக்கிற ராசி, சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி, கேட்டையுடைய ரொம்ப எஃபெக்ட் அது. ஸோ அனுஷம் வந்து இருக்கக்கூடியதுனால வீரியம் அதிகமாக இருக்கும். அதை வந்து பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் என்றாலே கடன் வரும். கடன் வந்தாலும் அது சந்தோஷ கடன். குடும்பத்துக்கு தேவையான ஒரு நல்லது வரும். இல்லைன்னா வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இன்டீரியர் அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் சனி இருக்கிறனால அபிராமி அந்தாதியில் பூர்வ புண்ணிய தோஷத்தை போக்கக்கூடிய 40வது பாடலை படிக்கிறது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் சென்று வருவது பெரிய அளவுக்கு நம்மதியும் சந்தோஷத்தை தரும். ஏன்னா குருவாக காட்சியளிக்கக்கூடிய முருகரை ஒரு தடவை தரிசனம் செய்வது விசேஷ பலனை கண்டிப்பாக விருச்சகத்துக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நிமித்தமாக தடையே வராது. தொழிலில் பயப்படவே கூடாது. டக்குன்னு நல்லது நடக்கும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடுறச்ச தேவையில்லாதவர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காத. என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன் ரொம்ப நல்லவர்னு இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்ப முக்கியம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியை நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை வச்சு மெடிடேஷன் கற்றுக்குங்க. மெடிடேஷன் தான் விருச்சிகத்துக்கு வாழ்க்கை முழுவதும். கோயிலுக்கு போகிறீங்களோ கோயிலுக்கு போலியோ கவலை வேணாம். மெடிடேஷன் செய்தாவே பெரிய அளவுக்கு பரிகாரமாக இவர்களுக்கு மாறும். ஏன்னா மனம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு டிப்ரெஷன் ஆவாங்க. அந்த டிப்ரெஷன் ஆகலைன்னா உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் திறந்து தான் வரணும். ஆமாம், அந்த அளவுக்கு வரும். ஏன்னா விருச்சிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடிஜி எல்லாம் பிரதமர். அவங்க எடுக்கக்கூடிய முடிவு உலகமே இதெல்லாம் செட் ஆகாதுன்னுவாங்க, ஆனால் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும். அதனால தான் விருச்சிகத்துக்கு மோடிஜி இவ்வளோ சக்ஸஸ் ஆகுறாரு ஏன்னு எல்லாரும் கேட்கணும். ஏனென்றால் தியானம் தான் அவருக்கு இருக்கிற பெரிய பலம். 1 மணி நேரம் காலையில் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்துட்டு தியானம் பண்ணுறதுல அதுதான் விருச்சிகத்துக்கு பெரிய சக்ஸஸ். அதனால தான் விருச்சிகத்துக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், குளத்துக்கு போக வேண்டாம், பரிகாரம் பண்ண வேணாம், ஆனால் தியானம் பண்ணணும். பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். தியானம் பண்ணணும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய விசேஷம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்கு. ஆமாம். ஆனால் ராகு பெரிய ஹெல்ப் பண்ணுவார், குரு ஹெல்ப் பண்ணுவார். ராகு ஒரு பிளானட் தான் ஒரு ராசிக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எல்லா பிளானட்டும் ஹெல்ப் பண்ண முடியாது. 9 பிளானட்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாவே போதும். குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. அதே சமயம் 9இல் கேது வராரு. அதனால் என்ன பண்ணணும்? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகள், அவர்கள் தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ரொம்ப விசேஷம். ஏன்னா பிதிர்ஸ்தானத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் பசுமாடுகளுக்கு உணவு அளித்தா அது அவ்வளோ நல்லது. அதே போல் பஞ்சவடி, திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் உடற்பயிற்சி ஒரே ஒரு விஷயந்தான். இடது பக்க தேக ஆரோக்கியம், கால் பாதங்களில் கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் அது என்ன இடது பக்கத்தில் ஆர்ட் இருக்கிற விஷயம். ஏன்னா குரு இவர்களுக்கு ராசிநாதனே குரு. ராசிநாதன் குரு இருக்கனால இவங்க என்ன வலிமையாக இருந்தாலும், என்ன பவர்ஃபுல்லாக இருந்தாலும், இதயத்தில் ஏதாவது சின்ன உபத்திரம் வந்தாலும் அதை அலட்சியப்படுத்துறதுனால பெரிதாகும். அதனால தான் அவர்களுக்கு இடது பக்க தேக அலட்சியப்படுத்துவாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு. இவங்களே பாதி மருத்துவராக இருப்பாங்க. ஏன்னா பூராட நட்சத்திரம் உள்ளே இருக்கு.
ஆமாம். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறச்ச இவங்களுக்கே மெடிக்கல் சயின்ஸ் அதிகமாக தெரியும். அதனால் இவங்களே பார்த்தீங்கன்னா டப்பா வச்சுருப்பாங்க. டப்பாவில் எல்லா மருந்தும் இவங்களே வச்சுருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். ஆச்சரியமாக இருக்கும். டாக்டரே வேணாம், ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கும். எந்த சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை அதிகமாக பேசக்கூடியவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரர். அதில் பூராட நட்சத்திரக்காரங்க. அதனால தான் இவங்களை வந்து அலட்சிப்படுத்துவாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு வீக் எதுனா காலில் தான் வீக் வரும். ஆமாம், அது என்னது அது? அந்த கால் தான் இவங்களுக்கு அப்படி தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரே இடம் கால். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதனால தான் அந்த முதுகு தண்டுவடத்துலேருந்து காலுக்கு போகிற நரம்புக்கு பயிற்சி பண்ணும். ஓ, சரி சரி. தனுசுக்கு நான் வந்து எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறது. அந்த முதுகு தண்டுவடத்துக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கால் சரியாயிடும். முதுகை விட்டுருவாங்க, நல்லா 10 கிலோமீட்டர் நடப்பாங்க, ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்ச நாளில் அது வீக் ஆகிடும். அதுக்கு தான் தனுசுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள் 2 கிலோமீட்டர் கூட நடந்தால் போதும், ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஏன்னா தனுசுக்கு வந்து இந்த சப்பளங்கால் போட்டு உட்காருதே கஷ்டமாக இருக்கும். நிறைய பேரை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம். தனுசுக்கு கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் குரு வருதுனால, குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விஷயமும் ஏற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அசையா சொத்துக்கள் ஏற்படும். தனுசு ராசி இருக்கக்கூடிய வீட்டில் பிள்ளைகளுடைய பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுதான் அனுகூலம், அதுதான் பெரிய சந்தோஷம். இந்த வாட்டி பிள்ளைகளுக்கு லாபம் ஏற்படும், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் ஏற்படும், பிள்ளைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதனால் பிள்ளைகளே நல்லா இருக்காங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் குரு ஜென்மத்தை பார்ப்பதனால் நீண்ட நாட்களாக இருந்த தேக உபத்திரமெல்லாம் டக்குன்னு சரியாயிடும். ராகு 3ஆம் இடத்துல வர்றதுனால நல்ல டிராவல் பண்ணுவாங்க, நல்ல இன்கம் பண்ணுவாங்க. வேற்றுமொழி மனிதர்களால், வேற்று மதத்தினரால் மதிப்பும் மரியாதையும் பணவரவும் ஏற்படும். மகரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டில் மகர ராசிக்காரங்கள் அவங்களுக்கெல்லாம் 7.5 சனி விலகுது. ஆமாம், மகரத்துக்கு 7.5 சனி விலகுது. நிறைய விஷயம் வந்து நல்லது நடக்குது. அதே சமயம் 8இல் கேது வர்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 2ஆம் இடத்தில் ராகு. வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கணும் மகரம். ஏன்னா 6இல் குரு வர்றதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கணும். அதனால் ஃபிட்னஸ்ஸு எல்லாமே நல்லது பண்ணோம், அனுகூலம் பண்ணோம். பிள்ளையாரை கும்பிட்டுக்கணும். 8இல் கேதுனாவே பிள்ளையாரை கும்பிட்டுக்கிறது. பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி, காணிப்பாக்கம், ஈச்சனாரி என்ற விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போகிறது ரொம்ப விசேஷம். மகர ராசிக்காரங்களுக்கு தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், மனக்குழப்பம் தீரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டம் குறையுமா. திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அவர்கள் தான் எப்பொழுதுமே பதட்டத்துடன் இருப்பார்களாம். இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டிருப்பார்களாம். ஆனால் அந்த பதட்டம் போகுமா. 7.5 சனி வந்தாலும் சனி யோகக்காரனாக இருப்பதனால், சனி தான் ராசிநாதனாக இருப்பதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் இவங்களே தப்பாக போய் விபத்துகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த விபத்துகளால் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. அதிலேருந்தெல்லாம் ரெக்கவர் ஆவாங்க. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவுகள் பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரத்துக்கு தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, உத்தியோகமே இல்லைன்னு நினச்சிருந்த மகரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் 10 பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தும். பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், கௌரவம் ஏற்படும். தனியாக நிறைய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறதுல மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த பிராப்தம் ஏற்படும். அதிகமான முதலாளிகள் ஏற்படுவது, அதிகமான என்டர்பிரனர் ஏற்படுவது. மகர ராசி பெண்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தமிழ் புத்தாண்டு இது. சரிப்படுத்திக்கோங்க. வாகனத்தில் 10 வருஷமாக 12 வருஷமாக மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க, மாற்ற மாட்டாங்க. இந்த வருஷம் ரிஸ்க் எடுங்க. தைரியமாக வண்டி வாகனத்தை மாற்றிக்குங்க, தொழிலை மாற்றிக்குங்க, உத்தியோகத்தை மாற்றிக்குங்க. வேறு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தைரியமாக படிக்கலாம். அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது வாகனத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். தூக்கத்தை கெடுக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே சினிமா கூப்பிட்டா கூட போகாமல் இருக்கிறது நல்லது. 7.5 இதுக்கு மேலே நல்லா இருக்கும். நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, நிறைய பார்த்தேன் நான்.
பார்த்தேன்னா ரொம்ப பாதிப்பு. அடுத்தது கும்பம். அடுத்தது கும்பராசிக்காரங்க. ஜென்ம சனி விலகிறது. ஆமாம், அப்படியே ஒரு நம்பிக்கை. உடற்பயிற்சி தான். எந்த சனி வந்தாலும் முதல்ல நான் சொல்கிறது, சனிக்கு கோயில் போகிறது, அனுமனை கும்புறது, பிள்ளையாரை கும்புறது எல்லாம் அடுத்தது. எக்ஸசைஸ் பண்ணலன்னா யாரை கும்பிட்டாலும் ஒன்றாகும். ஏன்னா சனி என்பவன் மந்தன். அவன் வந்து நம்மளை வந்து இன்னும் மந்தனாக்குவான், இன்னும் சோம்பல் ஆக்குவான். இந்த சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்க வைப்பான், அந்த சோஃபாவில் போய் உட்கார வைப்பான், காலையில் 2 காஃபி குடிக்க வைப்பான், 2 டீ குடிக்க வைப்பான், சாப்பாடை விட்டுற வைப்பான், சாப்பிடாமல் இருக்க வைப்பான், வயிறு கெடுக்க வைப்பான், அசிடிட்டி வர வைப்பான். இதெல்லாம் சனியுடைய வேலை. ஸோ உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தப்பெல்லாம் நடக்காது. ஜென்மத்தில் ராகு வர்றதுனால மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் கும்பத்திற்கு. அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும். சூரியன் வீட்டுக்கு கேது வருவதனால, கும்பத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடைய வீடான சிம்மத்துக்கு கேது வருவதனால மனைவியுடைய தேகாரக்கத்தை அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு. அதே சமயம் சுபவிரய பிராப்தம் ஏற்படுத்துவார். சுபவிரயம்னா லாபம் ஏற்படும், பணம் வரும். பணம் வரும்னா தொழில் டெவலப் ஆகும், உத்தியோகம் டெவலப் ஆகும், வியாபாரம் டெவலப் ஆகும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும், புது சந்தான பிராப்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய உத்தியோகம், பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய வியாபாரம், பிள்ளைகளுடைய குடும்பஸ்தானத்தில் மாமனார் ஸ்தானம், மாமியார் ஸ்தானம், அம்மா ஸ்தானத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ண கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். தொழிலில் அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாம் ஏற்பாடு. வார்த்தைகளை மட்டும் தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறார். சனி இருக்கிறதுனால ஆயில் புல்லிங் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. காலையில் எழுந்து 10 ml ஆயில் போட்டுட்டு நல்லெண்ணெயை காகல் பண்ணிவிட்டு துப்ப சனியால் ஏற்படக்கூடிய அபகீர்த்திகள் வெளியே போகிறதுக்கு அற்புதமான பரிகாரம் அது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சின்ன சின்ன பரிகாரம் தான், ஆனால் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மெடிக்கலாகவே ஆயில் புல்லிங்கனால என்னென்ன பலன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த அளவுக்கு கும்பத்துக்கு அனுகூலமும் ஏற்றமும் நிச்சயமாக ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குரு 5ல் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு 5ல் வருவார். எல்லா விதத்திலும் அனுகூலம். தேகாரக்கத்தில் வயிறு உபத்திரம், மன அழுத்தம் மட்டும் அசிடிட்டி வராமல் பார்த்துக்கினாவே சந்தோஷம். குண்டடி பட்டாலும் சாக மாட்டான்ங்கிறாங்க. அற்ப கல்வி கற்பான் கும்பலகனம். குண்டடி பட்டாலும் சாக மாட்டாங்க இல்லைங்க. எல்லாத்துலேயும் தீர்க்கதரிசி, எல்லாத்துலேயும் தீர்க்கதரிசி. படிப்பு கொஞ்சம் மட்டமாக இருப்பான், ஆனால் பிற்காலத்தில் நல்லா படிப்பான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு ஞானம் அதிகம், அவங்களுக்கு லக்கு இருக்கும். சதய நட்சத்திரம் உள்ளே இருக்குது. சதய நட்சத்திரம் உள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் தான் வரும். யாரு? சதயமா? கும்பம். ஆமாம், சதயம் உள்ளே இருக்கு. ஆமாம், ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மிதுனமாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், அந்த துலாத்தில் வந்து சுவாதி இருக்கும். அடுத்தது வந்து கும்பத்தில் சதயம் இருக்கும், மிதுனத்தில் திருவாதிரை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்வேர்ட் ஆகிடுவான், பெரிய லெவல் ஆகிடுவான். ஏன் வராங்கன்னா அங்கே இருக்கிற ராகு நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க அந்த நட்சத்திரத்தில் பிறக்கவே வேணாம். இந்த ராசிக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் ராகு திசை எப்படி ஹெல்ப் பண்ணுறதோ அதுபோல் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகுவால் ஹெல்ப் ஏற்படும். அதனால் நீங்கள் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. நீதி அரசர்கள், அரசியல்வாதிகள், போலீஸ் ஆஃபீஸர்கள், இராணுவத்தில் மேஜர் ஜெனரல்கள், அதே போல் வந்து யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர்கள், நிர்வாகத்தில் கில்லேடியாக இருப்பாங்க. அவங்க வராங்கன்னாவே அப்படியே கதி கலங்கி நிற்பாங்களாம் எல்லாமே. ஏன்னா கும்பம் அந்தளவுக்கு கிரிப் அதிகம். மீனம். அடுத்ததாக கடைசி ராசி 12வது ராசியாக பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசுவில் புத்தாண்டில் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஜென்மத்தில் சனி என்பது மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸசைஸ் தான், எக்ஸசைஸை தவிர ஒன்றும் இல்லை. முதுகு தண்டோடம், கால், பாதம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வாகனத்தில் கவனமாக இருக்கணும். 7.5 சனியிலையும் அனுகூலமாக அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை 8 வருஷம் 10 வருஷமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனை ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக தீர்ந்துடும். சர்ஜரி பண்ணணும்னு நினச்சா கூட தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் ஆக மாட்டீங்க. ரிஸ்க்கு சர்ஜரியாக இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க.
உங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஜென்ம சனியில் தொழிலே இல்லாத மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் கிடைக்கும். தொழில் வந்துடும். தொழில் கிடைக்கும், வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், பணத்தட்டுப்பாடு போகும். எல்லாருக்கிட்டையும் கையேந்தி இருந்த அமைப்பு மாறும். இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். ஜென்மசனின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளோ அணித்தரமாக நான் சொல்கிறேன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி நீங்கள். எப்பயுமே எந்தெந்த கிரகம் வருது, எந்த கிரகம் போகுது, அந்த கிரகத்துக்கு அந்த வீட்டில் என்ன பவர்ன்றதை பார்த்து தான் ஜோசியம் சொல்லணும். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய சனி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய குருவின் அதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி ஜென்மத்தில் வரைச்ச தொழிலை கொடுப்பார், குடும்பத்தை கொடுப்பார், உத்தியோகத்தை கொடுப்பார், படைப்பாளிகளை கொடுப்பார், மீடியா எழுதுகிறவங்க, சினிமா, ஆர்ட்டு, மியூசிக் இதில் லைம்லைட்டுக்கு வருவாங்க. அதே போல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆள் ஆவாங்க. அதே போல் படிக்கக்கூடிய ஆசிரியர் வேலைக்காக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆசிரியர் உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் கிடைக்கும், அரசாங்க கௌரவம் கிடைக்கும். அரசு விருதுகள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீனராசிக்காரர்கள் வருவாங்க. அதே போல் தேகாரைக்கும் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படும், மரணம் பயம் நீங்கும், தொட்டது தொடங்கும், சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். 12ஆம் இடத்துல ராகு இருப்பதனால் கடல் கடந்து போய் தொழில் ஆரம்பிக்கிறது, கடல் கடந்து போய் உத்தியோகம் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவாங்க. 6இல் ராகு வராரு, அதனால் சத்ரு விஷயத்தில் பதட்டம் குறையும். அதே போல் தைரியம் ஏற்படும், ஞான மார்க்கங்கள் ஏற்படும். கோயில் திருப்பணிகள் செல்வது, ஆன்மீகத்தில் இருக்கிறது, அன்னதானம் செய்கிறது, ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது, திடீர்னு யாருக்கோ ஒரு உதவி செய்கிறது, அவங்களால இவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறதெல்லாம் ஏற்படும். எனவே வாயில்லா ஜீவராசியிலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு வாரத்துக்கு ஒரு நாளாவது உணவளிப்பது பெரிய அளவுக்கு மீனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஜென்மசனியிலும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் வருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இந்த ரேவதி நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைய தர்மம் பண்ணுறாங்க, பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன். மிக சிறப்பாக இருந்தது 12 ராசிக்கும். ஆனால் 12 ராசியில் ஏதாவது மைனஸ்லாம் சொல்லாம விட்டீங்களே, கொஞ்சம் தான் சொன்னீங்க. இல்லை, மைனஸில் ஐயா நம்ம ஏற்கனவே ஒரு இன்ட்டு கொடுக்குறோம். ஆமாம், கொடுத்தீங்க, ஒவ்வொன்றுக்கும் கொடுத்தீங்க. அதை அவங்க கடைப்பிடிச்சாவே, அதை கடைப்பிடிச்சாலே போதும். இப்போது நம்ம சொல்கிறோம் ஐயா, மீனத்துக்கு சொல்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா எல்லாமே மைனஸ் தான். ஆமாம், நீங்கள் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது தாயார் மிக ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயங்க. அது வயிற்றுல குழந்தை சுமக்கரைச்ச வாங்குற ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நிற்கும். வயிற்றுல குழந்தைய வச்சுக்கின்னு ஒரே கத்திக்கின்னு திட்டிக்கின்னு சாபம் வாங்கவே கூடாது. கூடாது. வயிறில் இருக்கிற குழந்தைக்காவது நம்ம எல்லாருக்குமே அமைதியாக இருக்கும், தெய்வம் மாதிரி இருக்கணும். அதுதான் முக்கியம். கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிறச்ச அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த மாதிரி தான் வணங்குவாங்க எல்லாரையும். அந்த வேல்யூஸ் போயிடுச்சு, வேல்யூஸ் போயிடுச்சு. அதுதான் தாய் சுமக்கிறச்ச வாங்குற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம இங்கே எது வேணுமா நிற்கும், சொத்துக்கள் நிற்கும், பணம் நிற்கும், போயிடும். ரொம்ப 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 சந்தோஷம். உங்கள் நேரத்தை விட்டுட்டு நீங்கள் பெரிய பிஸி, நானாவது நீங்கள் எனக்கு வேலை இல்லை. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. மிக அருமையாக இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மிக அருமையாக 12 ராசிகளையும் சொன்னார், மிக சிறப்பாக இருந்தது. நான் சும்மா பாலபாடம் தான் ஜோதிடத்தில் எல்லாம் அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தெல்லாம் ஜோசியத்தை பார்ப்பேன். அதில் சில சந்தேகங்களை கேட்டேன், மிக சிறப்பாக சொன்னார். 12 ராசிகளை பற்றியும் மிக அருமையாக விவரித்தார். கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். Presta Premium Women's Wear. Let your body love it. க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள்.
இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.